सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। ॐ पार्थाय प्रतिबोधितां भगवता नारायणेन स्वयं व्यासेन ग्रथितां पुराणमुनिना मध्ये महाभारतम् अद्वैतामृतवर्षिणीं भगवतीम् अष्टादशाध्यायिनीम् अम्ब त्वामनुसन्ददामि भगवद्गीते भवद्वेषिणीं वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुं मूकं करोति वाचालं पङ्गुं लङ्घयते गिरिं यत्कृपातमहं वन्दे परमानन्दमाधवम्। ॐ सहनाववतु सहनौ भुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ॐ शान्ति शान्ति शान्तिः। हरिः ॐ श्री गुरुभ्यो नमः। हरिः ॐ। श्लोका नंबर 30 and 31 page number 28-29। गाण्डीवं स्रंसते हस्तात् त्वक्चैव परिदह्यते न च शक्नोम्यवस्थातुं भ्रमतीव च मे मनः निमित्तानि च पश्यामि विपरीतानि केशव न च श्रेयोनुपश्यामि हत्वा स्वजनमाहवे। அர்ஜுனனுக்கு அட்டாச்மெண்ட் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு நாம் பார்த்தோம் இல்லையா? இப்போ இந்த ப்ராப்ளம் அவனுக்கு எப்போலேருந்து இருக்குது அப்படின்னா, எப்போலேருந்தோ இந்த அட்டாச்மெண்ட் ப்ராப்ளம் ஆனது அவனுக்கு இருக்குது. ஆனால் அந்த ப்ராப்ளம் தனக்கு இருக்குது அப்படிங்கிறது அவனுக்கு தெரியாமல் இருந்தது. எப்போ தெரிய வந்தது அர்ஜுனனுக்கு இந்த ப்ராப்ளம் இருக்குன்னு? அந்த பேட்டில் ஃபீல்டில் தான் அவனுக்கு அந்த ப்ராப்ளம் இருக்குது அப்படிங்கிறதே தெரிய வந்தது. எல்லாருக்கு முன்னாடியும் கொண்டு போய் அவனை நிறுத்தின உடனே அவன் மனசில் இருக்கிற அந்த பற்றானது இப்போது வெளிப்படுறது. அதுவும் லாஸ்ட் கிளாஸில் பார்த்தோம். அதுவும் அந்த இமேஜினேஷன்லேயே அவனுக்கு அந்த சோகமானது இன்னும் மல்டிப்ளை ஆகிறது அப்படின்னு சொல்லலாம். என்ன இமேஜின் பண்ணி பார்த்துக்கிறான்? இவாள்லாம் எனக்கு முன்னாடி இருக்காளே, நான் ஒரே ஒரு அம்பு விட்டேன்னா எல்லாரும் போய் சேர்ந்துடுவா, அப்புறம் நான் என்ன பண்ணுறது இவாள்லாம் இல்லாமல் அப்படின்னு அவன் ரொம்ப துக்கத்துக்கு போயிடுறான். இப்போ இந்த அட்டாச்மெண்ட் இருக்கிறதுனால அவனுக்கு சோகமானது ஏற்படுறது அப்படின்னு பார்த்தோம். எவ்வளோக்கு எவ்வளோ அட்டாச்மெண்ட் இருக்கோ அவ்வளோக்கு அவ்வளோ நம்மளுக்கு சோகமும் ஏற்படும், துக்கமும் ஏற்படும். இப்போ பசங்க மேலே நம்ம எவ்வளோ அட்டாச்மெண்ட் வச்சுருக்கோமோ அவ்வளோக்கு கண்டிப்பாக நம்மளோட வாழ்க்கையில் நம்மளுக்கு துக்கமானது
ஏற்படும். இதை வந்து அட்டாச்மெண்ட்டு, துக்கம், யாரோ அர்ஜுனன், அதுக்காக நாம் வந்து இதை படிக்கலை. இப்போ அர்ஜுனனுக்கு அவன் டீச்சர் மேலேயோ அவள் தாத்தா மேலேயோ பற்று இருக்குது அப்படின்னு சொன்னால், நாம் வந்து யார் மேலெல்லாம் பற்று வச்சுருக்கோமோ அதை வந்து மேட்ச் பண்ணி போட்டுண்டு, இப்போ எல்லாருக்கும் வந்து காமன் ரூல், அட்டாச்மெண்ட் இருந்ததுன்னா கண்டிப்பாக துக்கப்படணும். எந்த இடத்துல நமக்கு சந்தோஷமானது கிடைக்கிறதோ அந்த இடத்துல கண்டிப்பாக நம்மளுக்கு துக்கமும் கிடைக்கும். அதுக்காக தான் இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் இப்போ நாம் வந்து பார்த்துட்டுருக்கோம். இப்போ அவனுக்கு சோகமாக வந்து அது கன்வெர்ட் ஆச்சு. அதுக்கப்புறம் சோகம்லேருந்து இப்போ என்ன ஆக போகிறது அவனுக்கு? மோகம், டெல்யூஷன் அப்படின்னு பார்த்தோம். டெல்யூஷன்னா என்ன அர்த்தம்? புத்தியில் ஏற்படுற குழப்பம், எது சரி எது தவறு அப்படின்னு அந்த டிஸ்கிரிமினேட் பண்ண முடியாத அளவுக்கு புத்தி வந்து இப்போது கன்ஃபியூஸ் ஆக போகிறது. அந்த ஸ்லோகத்தில் பார்த்தோம், கிருப்பையா பரையா விஷ்டஹா அப்படின்னு பார்த்தோம். விஷி தன்னிதம் அப்ரவீத். கிருப்பையா அப்படிங்கிற வார்த்தை வந்து அவனுடைய அட்டாச்மெண்ட்டை குறிக்கிறது. ராகஹா அப்படின்னு பார்த்தோம் இல்லையா, அதை வந்து இண்டிகேட் பண்ணுறது. விஷி தன்னிதம் அப்படிங்கிறது வந்து சோகத்தை குறிக்கிறது. விஷாதம் அப்படின்னு சொன்னால் சாரோ, துக்கம். இப்போ வந்து அவ்வளோ இன்டென்ஸாக இருந்தது அவனுடைய சோகம் அப்படிங்கிறத வியாசர் வந்து இங்கே சொல்கிறார். இப்போ எவ்வளோ தூரத்துக்கு அவனுடைய சோகம் இன்டென்ஸாக இருந்தது அப்படின்னா, அவனுடைய ஃபிசிக்கல் பாடியையே அஃபெக்ட் பண்ணுற அளவுக்கு அவனுடைய மனசில் துக்கம் வந்து இப்போ இருந்தது. இப்போ எப்படி எல்லாம் அவனுடைய ஃபிசிக்கல் பாடி அஃபெக்ட் ஆச்சு அப்படிங்கிறத ஸ்லோகத்தை தான் இப்போ நாம் பார்த்துட்டு இருக்கோம். திருஷ்டுவேமம் ஸ்வஜனம் கிருஷ்ண. இப்போ இந்த ஸ்வஜனம் அப்படிங்கிற வார்த்தையை நிறைய இடத்துல இப்போ வந்து அர்ஜுனன் வந்து யூஸ் பண்ணுறான். ஸ்வஜனம் அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம்? ஸ்வஜனம், என்னோட மக்கள், என்னோட ரிலேட்டிவ்ஸ். அப்போ வந்து எப்போ அவன் வந்து என்னோட மக்கள் அப்படின்னு யோசிக்க ஆரம்பித்தானோ அப்போ என்ன ஆகிடுறது? அவள் பண்ணின அதர்மங்கள் எல்லாம் இப்போ அவனுக்கு மறந்து போயிடுறது. இப்போ அர்ஜுனனுடைய விஷன் வந்து கிளியராக இருந்த போது அவள் எல்லாரையும் என்ன சொன்னான்? தார்தராஷ்டிரஸ்ய துர்புத்தேஹே அப்படின்னு ஒரு வார்த்தையை யூஸ் பண்ணால், இப்போ வந்து அந்த கன்ஃபியூஷன் ஸ்டேட்டுக்கு உள்ளே நுழையிறான் இல்லையா, அப்போ என்ன சொல்கிறான்? ஸ்வஜனம், இவள் எல்லாரும் வந்து என்னுடைய மக்கள் அப்படின்னு சொல்லி, அதனால் அவள் பண்ணின தப்பெல்லாம் வந்து தப்பே இல்லை அப்படிங்கிற மாதிரி இப்போ வந்து அவன் பேச ஆரம்பிக்கிறான். ஏன்னா அதர்மம் பண்ணிட்டாலே வந்து கண்டிப்பாக அதுக்கு தண்டனை கொடுத்தே ஆகணும். ஆனால் அவன் எப்போ வந்து ரிலேஷன்ஷிப்போட ஐடென்டிஃபை பண்ணிட்டானோ அப்போ அவன் என்ன பண்ணிடுறான்? இன்டலெக்சுவல் பிளேன்லேருந்து இறங்கி இப்போது இமோஷனல் பிளேனுக்கு வந்துடுறான். இப்போ புத்தியிலேருந்து இறங்கி மனசு என்ன சொல்கிறதோ அதை வந்து இப்போ கேட்க ஆரம்பிக்கிறான். அப்போ இன்டலெக்ட் இப்போ எப்படி இருக்குது, அவனுடைய புத்தி இப்போ எப்படி இருக்குது அப்படின்னா இமோஷன்ஸ்னால் கவர் பண்ணப்பட்டிருக்கு. அதனால தான் குழப்பம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ மமக்காரம் வந்து இந்த இடத்துல வெளிப்படுறது. மமக்காரம் அப்படின்னு சொன்னால் என்னுடைய பொசஷன்ஸ் அப்படின்னு அர்த்தம். அகங்காரம்னா நான், மமக்காரம்னா என்னுடையது, என்னெல்லாம். அது வந்து ரிலேஷன்ஷிப்பாக இருக்கலாம், ஆப்ஜெக்டாக இருக்கலாம், எதுவாக வேணாலும் இருக்கலாம். சங்கரர் வந்து கீதாவுக்கு பாஷ்யம் பண்ணும் பொழுது 2வது சாப்டர்லேருந்து தான் பாஷ்யமே ஆரம்பிக்கிறார். ஏன்? ஏன்னா 2வது சாப்டர்லேருந்து தான் டீச்சிங்கே இருக்குது. பார்த்தீங்கன்னா கரெக்டாக சொல்லணும்னா 11வது ஸ்லோகத்திலேருந்து தான் எக்ஸாக்டாக டீச்சிங் ஆனது ஆரம்பிக்கிறது. அதனால் அவர் பாஷ்யம் எழுதும்போது ஃபஸ்ட்டு சாப்டருக்கு ஒரே ஒரு லைனில் கமெண்ட்ரியை முடிச்சுடுறார். என்ன போடுறார் அப்படின்னா, அகம் ஏஷாம் மம ஏதே. அர்ஜுனனுக்கு என்ன ப்ராப்ளம் இருந்தது? அகங்காரா மமகாரா ப்ராப்ளம் இருந்தது அப்படிங்கிற ஒரே லைனில் சொல்லி முடிச்சுடுறார். நான் அவர்களை சேர்ந்தவன், அவர்கள் என்னை சேர்ந்தவர்கள், இதுதான் அவனுடைய ப்ராப்ளமாக இருந்தது. ஸோ அதனால் ஸ்வஜனம் அப்படின்னு சொல்கிறான். எப்படிப்பட்ட ஸ்வஜனம் அவா, எப்படிப்பட்ட மக்கள்? யுயுத்சும் சமுபஸ்திதம். சமுபஸ்திதம் அப்படின்னு சொன்னால் அசம்பிள்டு, அங்கே கூடியிருந்தார்கள் அப்படின்னு அர்த்தம். எதுக்காக கூடியிருக்கா? அர்ஜுனன் எப்படி இருக்கான்னு பார்க்கறதுக்காக வந்திருக்காளா? எதுக்காக கூடியிருக்காங்க? யுயுத்சும், சண்டை போடுறதுக்காக அவன் எல்லாரும் இப்போ அந்த இடத்துக்கு வந்திருக்கா.
அதனால் அவளெல்லாம் பார்த்தா இப்போ அர்ஜுனனுக்கு என்ன ஆகிறதான், சீதந்தி மம காத்ராணி, அவனுடைய கை கால் அதெல்லாம் இப்போ வந்து அப்படியே தளர்வடைஞ்சு போயிடுதான், அதில் எனர்ஜியே இப்போது இல்லாத மாதிரி ஆயிடுத்து. சரி, இது வந்து திடீர்னு வந்து இப்போ தான் அவனுக்கு அது நடக்கிறதா அப்படின்னா இல்லை, அவனோட மைண்டு வந்து இந்த தாட்டை போட்டு ப்ராசஸ் பண்ணி பண்ணி அவனுடைய உடம்பு வந்து இப்போது நடுங்க ஆரம்பிக்கிறது. அவன் வந்து வார் நடந்து அதில் எல்லாரும் வந்து செத்து போயிடுற மாதிரிலாம் இமேஜின்லாம் பண்ணிடுறான். அவ்வளோ விஷயம், ஏன்னா மைண்டில் வந்து தாட்ஸ் வந்து பயங்கர வேகமாக நம்மளால் வந்து இமேஜின் பண்ண முடியும் இல்லையா. மனோஜவம் மாருத துல்லிய வேகம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. மனோஜவம்னா அவ்வளோ வேகமாக இருக்கும் நம்மளுடைய தாட்ஸு. ஸோ ஃபுல்லாக முடிச்சிடுறான் அவன். வாரெலாம் சண்டையெல்லாம் போட்டு முடிச்சு நான் ஜெயிச்சிட்டேன், நாங்கள் ராஜ்யத்தெல்லாம் கைப்பற்றிட்டோம், அந்த அளவுக்கு அவன் வந்து இப்போ இமேஜின் பண்ணுறதுனால அதெல்லாம் அவனோட மனசை பாதித்து அது ஃபிசிக்கலாக இப்போ அவனை அஃபெக்ட் பண்ணுறது. ஸோ இமேஜின் பண்ண பண்ண என்ன ஆகும், இமேஜினேஷன் இப்போ ரியலாக நம்மளுக்கு தெரிய ஆரம்பிக்கும். அதெல்லாம் நடக்கிற மாதிரியே நம்மளுக்கு இப்போ தோணும். இப்போ எந்த ஒரு எமோஷ்னல் ப்ராப்ளமும் ஜஸ்ட்டு ஒரே ஒரு தாட்னால் ஏற்படுறதானா ஒரே ஒரு தாட்டுனால் ஏற்படுறது இல்லை. அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நாம் பில்டு பண்ணுறோம். ஒரு எமோஷ்னல் ப்ராப்ளம் நம்மளுக்கு ஏற்படணும். எமோஷ்னல் ப்ராப்ளம்னா கோவமோ இல்லைனா வருத்தமோ கவலையோ இல்லை பொறாமையோ எந்த எமோஷனாக வேணாலும் அது இருக்கட்டும். அது வந்து இப்போ நம்மளுக்கு அந்த ப்ராப்ளம் ஏற்படுறது அப்படின்னா அது ஜஸ்ட்டு ஒரே ஒரு தாட்டு, அவள் இப்படி இருக்கால அப்படின்னு நினைக்கிறதுனால வருதில்லை. அவள் இப்படி இருக்கால, அப்புறம் என்ன பண்ணுறோம், மேலே 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 அதையே பற்றி யோசித்து பில்டு பண்ணி பண்ணி அந்த இமோஷ்னல் ப்ராப்ளமை நாமளே வந்து நம்மளுக்கு ஏற்படுத்திக்கிறோம். மறுபடியும் மறுபடியும் அதே விஷயத்தை பற்றி சிந்திக்கிறதுனால நம்மளுக்கு கோபம் அப்படிங்கிற ஒரு எமோஷன் ஏற்படுறது, ஒரு பயம் அப்படிங்கிற எமோஷன் ஏற்படுறது. இப்போ யாராவது நம்மளை ஏதாவது இன்சல்ட் பண்ணிட்டான்னு வச்சுக்கோங்களேன், அதையே நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒரே வாட்டி தான் சொல்லியிருப்பான் நம்மளை ஏதாவது, ஆனால் நாம் என்ன பண்ணியிருப்போம் 10 டைம்ஸ் அவன் அந்த பக்கம் போகிறதுக்குள்ளேயே 10 டைம்ஸ் நம்ம வந்து அதை போட்டு ரீவைண்டு பண்ணி பண்ணி அந்த படத்தில் வரும்ல அந்த கேசட்டில் போட்டு கரெக்டாக அந்த இடத்த மட்டும் போட்டு போட்டு பார்ப்பாளே, அந்த மாதிரி நாம் வந்து ரீவைண்ட் பண்ணி ப்ளே பண்ணி பார்த்துட்டே இருப்போம். அப்போ சொல்லும் பொழுது கூட அந்த பர்சன் மேலே நம்மளுக்கு டக்குன்னு, ஏன்னா நம்மளுக்கு டக்குன்னு ரியாக்ட் பண்ணலாம் தெரியாது, ஏதாவது அந்த இடத்துல சொல்லி நம்மளை வந்து ப்ரூவ் பண்ணணுன்றது கூட நம்மளுக்கெல்லாம் தெரியாது. சொல்லி முடிச்சுட்டு போயிருப்பா, அதுக்கப்புறம் அதை பற்றி யோசித்து நாம் வந்து கோவப்படுறதோ பயப்படுறதோ அதெல்லாம் பண்ணுவோம். அந்த ரிவெஞ்ச் எடுக்கணும் அப்படிங்கிற தாட்டெல்லாம் எதனால் வருதுன்னா ரிப்பீட்டடாக அதை பற்றி நாம் யோசிக்கிறதுனால தான். அப்போ சிங்கிள் தாட் வந்து ப்ராப்ளம் கிடையாது, ஆனால் அந்த சிங்கிள் தாட்டை வந்து நாம் மல்டிப்ளை பண்ணுறோம் இல்லையா, பில்டு பண்ணுறோம் இல்லையா. அப்போ நம்மளுடைய கோஆப்ரேஷன் இல்லாமல் அந்த தாட்டுனால இப்போது மேலே 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 பில்டப் பண்ணவே முடியாது. நாம் தான் என்ன பண்ணுறோம், இதை மாதிரி நினச்சா நன்னா இருக்குல்ல அப்படின்னு ஒரு ஃபீலிங்கும் நம்மளுக்கு கூடவே இருக்குது. இப்போ யாரையாவது பற்றி யாராவது நம்மளை ஏதாவது சொல்லிட்டா அப்படின்னா இப்போ நம்ம மேலே நம்மளுக்கே வந்து அந்த ஒரு என்ன சொல்லுவா ஒரு சிம்பத்தி அதெல்லாம் வந்து நம்மளுக்கே பிடிக்கும். சில சமயங்கள் அப்படி சொல்லிட்டால நம்மளை அப்படின்னு சொல்லி அதை பற்றி நினச்சி அதுலேயே லைட்டாக பார்த்துலாம் ஓரத்தில் மனசு வந்து சந்தோஷம் வேறப்படும். அந்த மாதிரி திருப்பி நினச்சி பார்க்குறதையே மனசு வந்து ஆக்சுவலாக விரும்பும். அப்படியெல்லாம் பண்ணி தான் நாம் வந்து அந்த இமோஷனல் ப்ராப்ளம்ஸையே நம்மளுக்கு க்ரியேட் பண்ணிக்கிறோம். சில பேர் வந்து தனியாக போய் உட்காந்துன்னு கவலைப்படுறதுக்கு அப்படின்னே ஒரு டைம் எல்லாம் போட்டு டியூட்டி போட்டு ஒதுக்கி நான் பீச்சுக்கு போகிறேன் என்ன இப்படி சொல்லிட்டா அப்படின்னு சொல்லி பீச்சில் போய் உட்காந்து அந்த அலைகளெல்லாம் என்ஜாய் பண்ணாமல் என்ன பண்ணிட்டு இருப்பா, அலையா அவளுக்கு வந்து அந்த என்னை இப்படி சொல்லிட்டாளே அப்படின்னு அதையே அந்த எண்ணங்களே வந்து அவளுக்கு வந்துட்டே இருக்கும். அதனால ஃபஸ்ட்டு ஒரு தாட் வருதுல்ல, அது வந்து ப்ராப்ளம் கிடையாது, அது நம்ம கையிலையும் இல்லை. இந்த ஃபஸ்ட்டு தாட் வரும்போது ஓகே, செகண்டாக அதை நாம் என்டர்டெயின் பண்ணுறோம்ல, அந்த இடத்துல அந்த தாட்டை நாம் பிடிச்சிடணும். இல்லை இது நாம் பண்ணுறது தப்பு, இதை பற்றி யோசித்து பிரயோஜனமே கிடையாது, ஏதோ சொல்லிட்டா விட்டுட்டு போயிட்டே இருக்கணும், நாம் அந்த மாதிரி அடுத்தவாக்கிட்ட நடந்துக்கக்கூடாது அப்படின்னு அந்த செகண்டு தாட்டையே நாம் வந்து ஹேண்டில் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால் நாம் வந்து பிழைச்சோம். அப்போ தான் நம்மளால் பீஸ்ஃபுல்லாக நம்மளோட லைஃப்பை வந்து லீட் பண்ண முடியும். பட் அதை திருப்பியும் யோசித்து பார்த்து பில்டு பண்ணோம் அப்படின்னு சொன்னால்
ப்ராப்ளம் நமக்கு தான். அவள் சொல்லிட்டு போயிருப்பா. நாம் வந்து அதை பற்றி யோசித்து சில பேர் சண்டையெல்லாம் போட்டு 5 வருஷம் பேசாமல் இருந்திருக்கேன், 10 வருஷம் பேசாமல் இருந்திருக்கேன், எவ்வளோ வேஸ்ட் ஆஃப் டைம் இல்லை. அது ஒரே நிமிஷம் கூப்பிட்டு நான் அந்த மாதிரி கிடையாது, நீ தப்பாக நினச்சிட்டு இருக்கேன்னு சொல்லலாம். இல்லைனா அந்த மாதிரி என்னை அந்த மாதிரிலாம் திட்டாத அப்படின்னு சொல்லலாம். சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். ஆனால் நிறைய பேர் வந்து அந்த மாதிரி அவளோட லைஃபையே வந்து வேஸ்ட்டெல்லாம் பண்ணுறான். ஸோ அந்த ஃபஸ்ட்டு தாட் வந்த உடனே அதை பெருசுப்படுத்தாமல் விட்டுட்டோம் அப்படின்னு சொன்னால் வி ஆர் சேஃப். இல்லைனா ஒரு சின்ன ரிப்பில் வந்து பெரிய அலையாக நாம் தான் ஆக்கிறோம். அர்ஜுனன் என்ன பண்ணிட்டான், இப்போது ஒரு சின்ன ரிப்பிள் தான் அதை வந்து இப்போ அவன் பெரிய அலையாக இப்போ மாற்றிட்டான். அதனால் என்னாச்சு, எவ்வளோ ஸ்ட்ராங் பர்சன் அர்ஜுனன் இல்லையா, வெரி வெரி ஸ்ட்ராங், ஒரு கிரேட் வாரியர் அவன். அவன் சொல்கிறான், சீதந்தி மம காத்ராணி, என்னுடைய கையும் காலும் நடுங்கிறது அப்படின்னு சொல்கிறான். வீக்காகிடுதுன்னு சொல்கிறான். என்னுடைய உடம்பு வந்து இப்போது வீக்காகிடுது. முகம்ச பரிசுஷ்யதி, முகம்னா இந்த இடத்துல வாயின்னு அர்த்தம். வாய் வந்து இப்போ என்ன ஆகிடுதான், உலர்ந்து போயிடுது அப்படின்னு சொல்ல, ட்ரை ஆகிடுது. இப்போ வந்து நம்மளுக்கு ஒரு 10 பேருக்கு முன்னாடி நம்மளை ஏதாவது நின்று பேச சொன்னால் என்ன ஆகும், வாய் வந்து இப்போது ட்ரை ஆகிடும் இல்லையா. அது ஒரு இமோஷனல் ப்ராப்ளம் தானே. பயம் இல்லை, ஐயோ ஏதாவது தப்பாக கிப்பாக பேசிட்டோன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு ஒரு பயம் இருக்கலாம், அந்த மாதிரி. ஆனால் இவனுக்கு அந்த மாதிரி பயம் இல்லை. ஆனால் செத்து போயிட்டா நான் என்ன பண்ணுறது அப்படிங்கிற ஒரு பயம். அரை நிமிஷம்தான் வோட் ஆஃப் தேங்க்ஸ் பேச சொல்லுவாள். அதுக்கே வந்து அவளுக்கு ஜூஸை கொடுங்க, சோடாவை கொடுங்க, அதை கொடுங்க, இதை கொடுங்க, அந்த மாதிரி இருப்பாள். இப்போ முகம்ச பரிசுஷ்யதி, அது மட்டும் இல்லை, வேப்பதுஷ்ச ஷரீரேமே, என்னோடய ஹோல் பாடியே இப்போ வந்து ஷிவர் ஆகிறது அப்படின்னு சொல்கிறான். ஷேக்கிங் அப்படின்னு சொல்கிறான். ரோமஹர்ஷஸ்ச ஜாயத்தே, அப்படியே அவனுடைய ரோமங்கள்லாம் அப்படியே செங்குத்தாக நிற்கிறதான், பயத்தில் அப்படியே அந்த ரோமா இதெல்லாம் வந்து நிற்கிறது அப்படிங்கிறான். காண்டீவம் ஸ்ரம்சத்தே ஹஸ்தாத், ஹஸ்தாத் காண்டீவம் ஸ்ரம்சத்தே, கையிலிருந்து நம்முடைய காண்டீவம் வந்து இப்போது விழுந்துடுது, நழுவுகிறது அப்படின்னு அர்த்தம். அப்படின்னா என்னோடய கை வந்து இப்போது பவர்ஃபுல்லாக இல்லை, அதை தூக்கக்கூடிய சக்தி என்னோடய கைக்கு இப்போது இல்லை. துவக்ச ஏவ பரிதஹ்யத்தே, துவக்கு அப்படின்னு சொன்னால் ஸ்கின்னு அர்த்தம், தோல். பரிதஹ்யத்தேனா எரியறதான், அவனுடைய தோல்லாம் வந்து இப்போது தக தகன்னு எரியறது. ந சக்னோமி அவஸ்தாத்தும், அவஸ்தாத்தும் ந சக்னோமி, என்னால் வந்து இப்போது ஸ்டடியாக நிற்கக்கூட முடியலை அப்படின்னு சொல்கிறான். பிரமதி இவச்ச மே மனஹா, தலையெல்லாம் இப்போ வந்து சுத்துறதான் அவனுக்கு, கண்ணு கட்டுறதுன்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி ஸ்டேஜில் இருக்கான் இப்போது. அது மட்டும் இல்லை, நிமித்தானிச்ச பஷ்யாமி விபரீதானி, விபரீதானி நிமித்தானி பஷ்யாமி, நான் விபரீதமான சகுனங்களை எல்லாம் இப்போ வந்து பார்க்குறேன் அப்படின்னு சொல்கிறான். நிமித்தானின்னா சகுனம்னு சொல்லுவோம்ல, ஓமென் அப்படின்னு சொல்லுவோம்ல, பேட் ஓமென்ஸ் எல்லாம் இப்போ வந்து என்னுடைய கண்ணுக்கு தெரியறது. இப்போ இதுலேருந்து என்ன தெரிஞ்சுக்கலாம், இந்த கெட்ட சகுனமோ நல்ல சகுனமோ நம்ம மைண்டில் நாம் உருவாக்கிக்கிற ஒரு விஷயம். நாம் ஸ்ட்ராங்காக இருந்தோன்னா, ஸ்ட்ராங்னா என்ன அர்த்தம், மனசளவில் நம்ம தைரியமாக பலமாக இருந்தோம் அப்படின்னு சொன்னால் எது நடந்தாலும் என்ன சொல்லுவோம், என்னுடைய நல்லதுக்கு தான் இது அப்படின்னு சொல்லுவோம். லைட்டாக கொஞ்சம் வீக்காக இருந்தால் கூட ஓடாத பூனை கூட இப்போது நம்மளுக்கு வந்து ஓடுற மாதிரி எல்லாம் தெரியும். அப்போ வேண்டாத விஷயங்களை நாம் வந்து மைண்டு வீக்காக இருக்கும் பொழுது கற்பனை பண்ணிக்கிறோம். ஸோ விபரீதானி நிமித்தானி அகம் பஷ்யாமி. ஸோ இதனால் என்னாச்சு, சோகத்தோடைய ஃபர்தர் கான்சிக்வன்ஸ் இப்போ என்ன ஆச்சு அப்படின்னா டிப்ரெஷன். அர்ஜுனன் இப்போது டிப்ரெஷனுக்கு போயிட்டான். எங்கே டிப்ரெஷன் ஏற்பட்டாலும் ப்ராப்ளம் நம்மளுக்கு. பே ஆஃப் பெங்காலில் டிப்ரெஷன்னாலும் ப்ராப்ளம், நம்ம மனசில் டிப்ரெஷன்னாலும் நம்மளுக்கு ப்ராப்ளம். 2 நாளும் என்ன ஆகும், தண்ணி தான். பே ஆஃப் பெங்காலில் டிப்ரெஷன்னாலும் தண்ணி, மனசில் டிப்ரெஷன்னாலும் தண்ணி. ஒரு தண்ணி வேஸ்ட்டு, யூஸ்லெஸ்ஸு, சால்ட்டி வாட்டர். இன்னொரு தண்ணி வேணால் யூஸ்ஃபுல் அப்படின்னு சொல்லிக்கலாம். ஸோ அர்ஜுனன் இப்போ என்ன ஆயிடுறான் அப்படின்னா ஒரு கோழை மாதிரி ஆயிடுறான். அவ்வளோ பெரிய மாவீரன் ஜஸ்ட்டு அட்டாச்மெண்ட்டுங்கிற ஒரே ஒரு ப்ராப்ளமில் மாட்டின்ட்டு அதனால் சோகம் அடைஞ்சு
அதனால இப்போ அவனுடைய ஃபிசிக்கல் லெவல் வரைக்கும் அந்த துயரமானது அவனை அஃபெக்ட் பண்ணியிருக்கு. அடுத்த ஸ்லோகம் படிச்சுட்டு என்னன்னு பார்க்கலாம். श्लोका नंबर 32. न काङ्क्षे विजयं कृष्ण न च राज्यं सुखानि च किं नो राज्येन गोविन्द किं भोगैर्जीवितेन वा. இப்போ அர்ஜுனன் வந்து அந்த டிப்ரெஷன் சிம்டம்ஸை எல்லாம் ஒன்று ஒன்றா கோ த்ரூ பண்ணுறான். முதல்ல வந்து அவனுக்கு இப்போ என்ன தெரியுது அப்படின்னா, அவனோட வாழ்க்கையே இப்போது அர்த்தமில்லாத வாழ்க்கை மாதிரி அவனுக்கு தோண ஆரம்பிக்கிறது. ஸோ இதெல்லாம் தான் வந்து டிப்பிக்கல் சைன்ஸ் ஆஃப் சம்சாரா அப்படின்னு சொல்லலாம். இந்த ஹோல் லைஃபே வந்து சம்டைம்ஸ் நம்மளுக்கு வந்து மீனிங்லெஸ்ஸாக தோணும்ல. எதுக்காக நான் இப்போ வந்து வாழணும், நான் வந்து எதுக்காக இப்போ நல்லா சாப்பிடணும், எதுக்காக நான் நல்லா ட்ரெஸ் பண்ணிக்கணும், அப்படி எல்லாம் நம்மளுக்கு வந்து ஒரு பாயிண்ட் இன் டைமில் தோணியிருக்கு அப்படின்னா அதெல்லாம் தான் வந்து சம்சாராவுடைய சிம்டம்ஸ். ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நான் வந்து எந்த ஒரு வேலையுமே இப்போ எதுக்காக பண்ணணும் அப்படின்னு அர்ஜுனனுக்கு இப்போ தோண ஆரம்பிக்கிறது. அவனோட ஹோல் லைஃபே வந்து இப்போ பார்த்தா அந்த வெறுமையாக இருக்குன்னு சொல்லுவோம்ல, எம்டினஸ், அது மாதிரி இப்போ அவன் வந்து ஃபீல் பண்ணுறான். இதில் வேடிக்கை என்ன அப்படின்னா, இந்த வேதத்துடைய அந்த போர்ஷன் இருக்குல்ல, அது என்ன சொல்கிறது அப்படின்னா, இந்த க்ரியேஷன்லேயே ஒரு விஷயம் மீனிங்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொன்னால் அது நீ மட்டும்தான் அப்படின்னு சொல்கிறது. ஆனால் நாம் என்ன பண்ணிடுறோம், நம்மளை பற்றி முழுசாக நமக்கு தெரியாததுனால, நம்ம யார் அப்படிங்கிறது நம்மளுக்கு முழுசாக தெரியாததுனால நம்மளை சுற்றி இருக்கிறவா மேலே எல்லாம் நாம் வந்து டிபெண்டன்சியை க்ரியேட் பண்ணிட்டு, அப்புறம் வந்து இனிஷியலாக வந்து ஒரு 4-5 பேரோட நான் வந்து என்னோடய அசோசியேஷனை க்ரியேட் பண்ணிக்கிறேன். அப்புறம் அவளோட டிரான்சாக்ட் பண்ணுறது வந்து எனக்கு வந்து பிடிக்கிறது, அதில் ஒரு இன்ட்ரெஸ்ட் ஏற்படுத்திக்கிறேன். அப்புறம் ரெகுலராக டிரான்சாக்ஷன் பண்ணி அப்புறம் நிறைய வாட்டி வந்து எனக்கு சந்தோஷமும் கிடைக்கிறது. அதனால் என்ன நினச்சிடுறேன், இந்த சந்தோஷத்துக்கு காரணம் வெளி விஷயங்கள் தான், வெளியில் இருக்கிற மனுஷனால தான் நான் இப்போ ஹாப்பியாக இருக்கேன் அப்படின்னு நான் வந்து தப்பாக நினச்சிட்டு, அவள்லாம் இருக்கிறதுனால தான் என்னோடய லைஃபே இப்போ மீனிங்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நான் ராங்காக வந்து கன்க்ளூடும் பண்ணிடுறேன். இப்போ வந்து ஒரு மியூசிஷியன் அப்படின்னு எடுத்துட்டோன்னா, அந்த மியூசிஷியனுக்கு வந்து மியூசிக் இல்லாமல் என்னோடய லைஃப் வந்து மீனிங்லெஸ் அப்படின்னு சொல்லுவாள். இப்போ ஸ்போர்ட்ஸ் பர்சனை எடுத்துட்டோன்னா, ஸ்போர்ட்ஸ் இல்லாமல் என்னோடய லைஃப் வந்து மீனிங்லெஸ் அப்படின்னு சொல்லுவாள். இப்போ வந்து ஒர்க்கஹாலிக் பர்சனாக இருந்தால், ஐயோ ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னே தெரியலையே அப்படின்னு சொல்லுவாள். இது மாதிரி உலகத்தில் ஒருத்தருக்கு ஒரு விஷயம் வந்து, அதாவது ஒரு விஷயத்துக்கு அடிக்ட் ஆகியிருக்கோம், நமக்கே தெரியாமல் ஒரு விஷயத்துக்கு அடிக்ட் ஆகி அது இல்லை அப்படின்னு சொன்னால் என்னோடய லைஃபே வந்து எம்டி அப்படின்னு டிசைட் பண்ணுறோம். நான் ஏன் வாழணும், யாருக்காக நான் வந்து வாழணும், இப்படி எல்லாம் நம்மளுக்கு வந்து தோண ஆரம்பிக்கிறது அப்படின்னு சொன்னால் இதுக்கு பேர் மோகம், டெல்யூஷன். இப்போ வேதாந்தம் சொல்கிறது, உன்னோட லைஃப்பை வேறு எதுனாலையும் மீனிங்ஃபுல்லாக ஆக்க முடியாது. இப்போ இந்த வேர்ல்டு இருந்தாலும் உன் லைஃப் மீனிங்ஃபுல் தான், வேர்ல்டே இல்லைனாலும் உன் லைஃப் வந்து மீனிங்ஃபுல் தான். அதாவது இட் இஸ் ஒர்த் வைல் பை இட் செல்ஃப் அப்படின்னு சொல்கிறது. அதனால் நம்மளோட லைஃபோட மீனிங்ஃபுல்னஸ் இருக்குல்ல, அதை வந்து வேறு எந்த விஷயத்தோடையும் நாம் வந்து கனெக்ட் பண்ணக்கூடாது. அதனால தான் என்ன சொல்கிறா, ஆரம்பத்திலேருந்தே நாம் வந்து ஒரு ரிலீஜியஸ் லைஃப்பை லீட் பண்ணணும். ரிலீஜியஸ் லைஃப்னால் யாரோட நாம் வந்து கனெக்ஷனை ஏற்படுத்தி வச்சுட்டுருப்போம், பகவானோட நாம் வந்து ஒரு கனெக்ஷனை ஏற்படுத்தி வச்சுட்டுருப்போம். இப்போ மைண்டை வந்து பகவானோட அசோசியேட் பண்ணிக்கிறதுக்கு ட்ரெயின் பண்ணணும். இல்லைனா வேறு ஏதோ ஒரு விஷயத்தை டிபெண்ட் பண்ணி நாம் வாழ்ந்தோம் அப்படின்னு சொன்னால் அந்த விஷயம் நம்மளை விட்டு போயிடுத்துன்னா உடனே நம்மளுக்கு என்ன தோணும், நான் எதுக்காக வாழணும் அப்படின்னு தோணும். ஸோ அர்ஜுனன் வந்து இதுக்கு ஒரு டிப்பிக்கல் எக்ஸாம்பிள்.
என்ன சொல்கிறான், நச்ச ஸ்ரேயோனு பஷ்யாமி. போன ஸ்லோகத்தில் சொல்கிறான், நச்ச ஸ்ரேயோனு பஷ்யாமி, நான் எந்த ஒரு நல்லதையுமே என்னோடய லைஃப்பில் பார்க்கலை. அதாவது பீஷ்மர் துரோணர் அவள் இல்லைன்னா என்னோடய லைஃப்பில் எந்த ஒரு நல்ல விஷயமுமே நடந்திருக்காது அப்படின்னு இப்போ கனெக்ட் பண்ணி சொல்கிறான். அவள் இல்லாமல் என்னோடய லைஃபே வந்து மீனிங்ஃபுல்லாக இருந்திருக்காது அப்படின்னு சொல்கிறான். ஸோ ஹத்வா ஸ்வஜனமாகவே, என்னோட மக்களை கொன்னுட்டு, ஹத்வானா கொலை பண்ணுறது, ஸ்வஜனம்னா என்னுடைய மக்கள், அவளை வந்து ஆகவே அப்படின்னு சொன்னால் பேட்டில் ஃபீல்டுன்னு அர்த்தம். அந்த பேட்டில் ஃபீல்டில் நான் அவளை கொலை பண்ணிட்டோ என் லைஃப் எப்படி மீனிங்ஃபுல்லாக இருக்க முடியும் அப்படின்னு கேட்குறான். எல்லாரும் போனதுக்கப்புறம் இந்த வாரில் நான் ஜெயிச்சு என்ன பிரயோஜனம், அதுதான் அவனுடைய கேள்வி. ஸோ என்ன சொல்கிறான், ந காங்ஷே விஜயம் கிருஷ்ண, எனக்கு வந்து ஜெயிக்கிறதுல ஆசை இல்லை அப்படின்னு சொல்கிறான். இப்போது ந காங்ஷே விஜயம் கிருஷ்ண, விஜயம்னா ஜெயிக்கிறது. அதை வந்து நம்ம இப்போ ஞாபகப்படுத்தி பார்க்கணும். எதுக்காக அவன் சண்டை போட வந்தான், என்ன பர்பஸாக இருந்தது, வார் அப்படிங்கிறதே எதுக்கு ஆரம்பிச்சது, இது என்ன என்ன வார் இது ஆக்சுவலாக, தர்ம அதர்ம யுத்தம், பரித்ராணாய சாதுனா விநாசாய துஷ்கிருதாம் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய. எதுக்காக இந்த வார் நடக்கிறது, தர்மத்தை நிலைநாட்டுறதுக்காக இந்த யுத்தமானது நடக்கிறது. அப்போது தர்ம சம்ஸ்தாபனம் ரொம்ப மீனிங்ஃபுல்லாக இருந்தது. எப்போ, அப்போது அதை வந்து டோட்டலாக மறந்துட்டு இப்போ என்ன சொல்கிறான், அவனோட லைஃபையே இப்போது ஒரு 2-3 பேருடைய ஸ்டாண்டு பாயிண்ட்லேருந்து பார்த்து இந்த வாரே வேஸ்ட்டு அப்படின்னு இப்போது சொல்ல ஆரம்பிக்கிறான். இப்போ நம்மளோட லைஃப்பை வந்து டோட்டாலிட்டியோட ஸ்டாண்ட் பாயிண்ட்லேருந்து பார்க்காம ஒரு 2-3 பேருடைய ஸ்டாண்ட் பாயிண்ட்லேருந்து பார்த்தோன்னா அது பேர் ஷார்ட் சைட்டட்னஸ்ன்னு பேர். இப்போ தர்மசாஸ்திரம் சொல்கிறது, நம்மளை சுற்றி இருக்கிறவா வருவா போவா, ஆனால் எது சாஸ்வதம், தர்மம் சாஸ்வதம். அதனால் சப்போஸ் உனக்கு யார் மேலேயாவது அட்டாச்மெண்ட்டை வளர்த்துக்கணும் அப்படின்னு இருந்ததுன்னா தர்மத்தை பிடிச்சிக்கோ, தர்மம்னா பகவான், தர்மத்தை பிடிச்சிக்கோ, அது மேலே அட்டாச்மெண்ட்டை டெவலப் பண்ணிக்கோ. இந்த அசாஸ்வத ஜனங்கள் இருக்காளே அவள் மேலே நீனு அட்டாச்மெண்ட் வச்சுக்காதே. ஏன்னா நம்மளை சுற்றி இருக்கிறவா இன்றைக்கி இருப்பா, நாளைக்கு இருக்க மாட்டா, இல்லை நாம் இன்றைக்கி இருப்போம், நாளைக்கு நாம் இருக்க மாட்டோம். ஆனால் தர்மத்தை எப்படி நம்ம விட முடியும் இல்லையா? அப்போ இருக்கிற வரைக்கும் எதை பிடிச்சிக்கணும், தர்மத்தை நாம் வந்து பிடிச்சிக்கணும். அப்போ ஒரு அட்டாச்சு மைண்டு வந்து என்ன பண்ணும் அப்படின்னா தர்மத்தை விட சொந்தக்காரால் உயர்வாக நினைக்கும். எது பற்று இருக்கிற ஒரு மைண்டுக்கு எது பெருசாக தோணும், சொந்தக்காராக தான் வந்து பெருசாக இருப்பாள். இதே கரெக்டு விஷன் இருக்கக்கூடிய ஒரு பர்சனை எடுத்துட்டோம் அப்படின்னா எல்லாத்த விட அவளுக்கு தர்மம் தான் வந்து உயர்வாக தெரியும். ஸோ இங்கே வந்து இந்த இடத்துல அர்ஜுனன் இப்போ கன்ஃபியூஸ்டாக இருக்கான். ந காங்ஷே விஜயம் கிருஷ்ண நச்ச ராஜ்யம், கிங்டம் கூட மீனிங்லெஸ் அப்படின்னு சொல்கிறான். ராஜ்யம்னா கிங்டம், எனக்கு ராஜ்யம் வேண்டாம்ங்கிறான். ந காங்ஷே, ஐ டோன்ட் டிசையர் அப்படிங்கிறான், எனக்கு வேண்டாம். அப்படின்னா என்ன அர்த்தம், வேண்டான்னா இட் இஸ் ஒர்த்லெஸ் அப்படின்னு இப்போ அர்ஜுனன் வந்து கன்சிடர் பண்ண ஆரம்பிக்கிறான். நச்ச சுகானி அப்படின்னா என்ன அர்த்தம், எல்லா சுகங்களும் கூட இப்போது ஒர்த்லெஸ், எல்லா ப்ளஷர்ஸ்லாம் இருக்குல்ல அதெல்லாம் கூட இப்போ ஒர்த்லெஸ் அப்படிங்கிறான். கிம்னோ ராஜ்யேன கோவிந்த, ஹே கிருஷ்ணா ராஜ்யத்தை அடையிறதுனால என்ன பிரயோஜனம் அப்படின்னு கேட்குறான். கிம் போகைர் ஜீவித்தேன, கிம் போகை அப்படின்னா சுகத்தினால இப்போது என்ன பயன், ஜீவித்தேன என்னோட லைஃப்னால இப்போ என்ன பயன் அப்படின்னு கேட்குறான். வாட் இஸ் தி பர்பஸ் ஆஃப் லிவிங். ஸோ தர்மசாஸ்திரம் சொல்கிறது, உன்னை சுற்றி 4 பேர் இருக்காளே அவளுக்காக நீனு வாழலை, உன்னுடைய பர்பஸ் ஆஃப் லைஃபே என்னது, எதுக்காக நாம் பிறந்திருக்கோம், எதுக்காக நம்மளுக்கு மனுஷ ஜென்மம் கொடுக்கப்பட்டிருக்கு, செல்ஃப் நாலேஜை அடையிறதுக்காக மட்டுமே. இந்த மோட்ச புருஷார்த்தம்னு சொல்கிறோமே அதை அடையிறதுக்காக மட்டுமே
இந்த லைஃப் ஆனது நம்மளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. நம்மளை சுற்றி ஒரு 4 பேர் இருக்கால, அவளுக்காக நாம் வந்து நம்மளோட லைஃபை லீட் பண்ணலை. அப்படி நாம் பண்ணோன்னா அப்போ தான் நம்மளுக்கு ப்ராப்ளம் ஏற்படுறது, சம்சாரா வந்து ஏற்படுறது. அடுத்த ஸ்லோகம் பார்க்கலாம். ஸ்லோகா நம்பர் 33. येषा मर्ते काङ्क्षितं नो येषा मर्ते काङ्क्षितं नः राज्यं भोगा सुखानि च न इमेव स्थिता युद्धे प्राणां त्यक्त्वा धनानि च. சேர்த்து படிக்கும்போது நோ ராஜ்யம்னு படிக்கலாம், பிரித்தோன்னா நஹ அப்படின்னு பிரித்து படிக்கணும். இங்கேயும் வந்து இப்போ அர்ஜுனன் வந்து டோட்டலாக இந்த வார் இப்போ எதுக்காக பண்ணப்படுறது அப்படிங்கிறதே அந்த பர்பஸையே வந்து டோட்டலாக மறந்து போய்ட்றான். ஏஷா மர்த்தே காங்க்ஷிதம் நக ராஜ்யம் போகா சுகானிச்ச. அப்போ இந்த வார் மூலமாக அவன் சொல்கிறான், இந்த வார் மூலமாக நம்ம வந்து இந்த ராஜ்யத்தை தானே அடையிறதுக்கு இப்போ முயற்சி பண்ணிட்டுருக்கோம். இப்போ மகாபாரத யுத்தமே வந்து இழந்த ராஜ்யத்தை மறுபடியும் மீட்டு எடுக்கணும். போகான இந்த இடத்துல இழந்த சுகம், சுகானிச்சனா இழந்த சுகம். சரி, போகான்னு சொன்னோன்னா சென்ஸ் ஆப்ஜெக்ட் அப்படின்னும் வந்து அர்த்தம் இருக்குது. சுகானி அப்படின்னு சொன்னால் சென்ஸ் ஆப்ஜெக்ட் மூலமாக நமக்கு கிடைக்கிற அந்த ப்ளஷர், சென்ஸ் ப்ளஷர் அப்படின்னு அர்த்தம். இது எல்லாமே வந்து இப்போ எந்த பர்பஸுக்காக நாம் அடைய நினைக்கிறோம்? ஏஷா மர்த்தே, எதுக்காக அடைய நினைக்கிறோன்னா அவர்களுக்காகத்தான் அப்படின்னு சொல்கிறான். ஏஷாம் அர்த்தே, யாருக்காகவா? பீஷ்மருக்காகவும் துரோணருக்காகவும் தான் இப்போ இந்த ராஜ்யத்தையே நாம் வந்து அடையிறதுக்கு நினைக்கிறோம் அப்படின்னு சொல்கிறான். அப்போ எங்கேயோ நமக்கு தெரியறதில்ல, எங்கேயோ தப்பு இருக்குது. அப்போ அர்ஜுனன் இப்போது லைட்டாக வளர ஆரம்பிக்கிறான் அப்படின்னு நமக்கே தெரியறது. ஸோ என்ன சொல்கிறான்? பீஷ்மருக்காகவும் துரோணருக்காகவும் தான் இப்போ இந்த ராஜ்யத்தையே நாம் வந்து கைப்பற்றுறோம், அதுக்காக தான் இப்போ சண்டை போடுறோம் அப்படின்னு சொல்கிறான். இந்த வார்னால் கிடைக்கிற எல்லா ப்ளஷர்ஸுமே நாம் பீஷ்மருக்கும் துரோணருக்கும் தானே டெடிகேட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்கிறான். அவளையே கொன்னுட்டு அவளுக்கே இப்போ எப்படி இதை டெடிகேட் பண்ணுறது அப்படின்னு கேட்குறான். அப்போ அர்ஜுனனோட மைண்ட் வந்து இப்போது எவ்வளோ தூரத்துக்கு கன்ஃபியூஸ் ஆகியிருக்கு. அப்போ மகாபாரத யுத்தமே இப்போ என்னவா, ராஜ்யத்தை கைப்பற்றி பீஷ்மருக்கும் துரோணருக்கும் கொடுத்துடணும் அப்படின்னு சொல்கிறான். ஆக்சுவலாக என்ன பர்பஸ்ஸு? தர்மத்தை நிலைநாட்டுறதுக்காக, அதர்மத்தை ஜெயிச்சு தர்மத்தை நிலைநாட்டணும். அப்போ யாரெல்லாம் அதர்மம் பக்கம் இருக்காளோ, இன்க்ளூடிங் பீஷ்மர் அண்ட் துரோணர், அதர்மம் பக்கம் இருந்தால் அவள்லாம் வந்து அழிக்கப்பட வேண்டியவர்கள் தான். இது வந்து இந்த கன்ஃபியூஷன்லாம் ஏற்படுறதுக்கு முன்னாடி வரைக்கும் ரொம்ப கிளியராகவே அர்ஜுனனுக்கு இருந்தது. ஆனால் இப்போ அப்படியே வந்து அந்த பிளேட்டை மாற்றுறதுன்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி இப்போது பிளேட்டாக மாற்றுறான். ஏஷாம் பீஷ்ம துரோணாதினம் பிரயோஜனாய, ஏஷாம்னா பீஷ்மருக்கும் துரோணருக்கும்காக இந்த வாரை இப்போ நாம் பண்ணுறோம். இமே அஸ்மின் யுத்தே அவஸ்திதா, அதுக்காக தான் இப்போ அவள் எல்லாரும் வந்து இந்த யுத்தத்தில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்காக நின்றுருக்கா அப்படின்னு சொல்கிறான். பிராணாம் தியக்த்வா தனானிச்ச, அவளோட லைஃப்பையும் வெல்த்தையும் சாக்ரிஃபைஸ் பண்ணிவிட்டு அவள் வந்து இங்கே நிற்கிறா அப்படின்னு சொல்கிறான். அப்போ அர்ஜுனனுடைய ஆர்கியூமெண்ட் இங்கே என்ன அப்படின்னா, நான் வந்து இந்த போரில் கண்டிப்பாக ஜெயிச்சிடுவான். அவன் இந்த போரில் ஜெயிச்சேன்னா நான் யாருக்கிட்ட போய் நான் ஜெயிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லுவேன், யார்கிட்ட சொல்லி பெருமைப்பட்டுப்பேன். அங்கே கூட அவனுக்கு அதான், ஏன்னா டீச்சர் தானே நம்மளை பாராட்டுவாய், சூப்பர்
சூப்பராக நீ வந்து உன்னுடைய ஸ்கில்லெல்லாம் நீ வந்து வெளிப்படுத்தின அப்படின்னு டீச்சர் தான் சொல்லுவேன். அப்போ டீச்சரையே நான் வந்து கொலை பண்ணிட்டேன்னா என்னுடைய ஸ்கில்ஸ் எல்லாம் வந்து ரெக்கக்னைஸ் பண்ணுற ஸ்கில் யார்கிட்ட இருக்க? டீச்சர்கிட்ட தான் இருக்குது. அவரே போயிட்டார் அப்படின்னா நான் யார்கிட்ட போய் பெருமைப்பட்டுப்பேன்? ஒரு ஆள்கிட்ட பணம் இருந்துதான், ஆனால் அதை வைக்கிறதுக்கு வாலெட் இல்லையா. சரின்னு என்ன பண்ணா, பணம் கொடுத்து வாலெட் வாங்கினானா, ஆனால் அதில் இப்போ வைக்க பணம் இல்லையா. அது மாதிரி இப்போ வாரில் ஜெயிச்சு யாராவது ஒருத்தர் வந்து சபாஷ் உன்ன மாதிரி ஒரு மாவீரன் கிடையாது அப்படின்னு சொல்லணுன்னா அந்த பர்சனே இப்போது இருக்க மாட்டாரே. அவரையும் நான் அழிச்சிட்டேன்னா இந்த போர் பண்ணுறதுலையே வந்து பிரயோஜனம் இல்லையே அப்படின்னு அவன் சொல்கிறான். ஏன்னா நம்மளை புகழறதே 1-2 பேர் தான். அந்த 1-2 பேரையும் நான் வந்து இப்போது வாரில் கொன்னுட்டேன் அப்படின்னா என்னை யார் வந்து புகழ்வா? அடுத்த ஸ்லோகம், ஸ்லோகம் நம்பர் 34. ஆச்சார்யாः பிதரः புத்ராः तथैव च पितामहाः मातुला श्वशुरा पौत्राः श्याला सम्बन्धिनस्तथा एतान् हन्तुमिच्छामि घ्नतोऽपि मधुसूदन अपि त्रैलोक्यराज्यस्य हेतो किं नु महीकृते. ஸோ யாரெல்லாம் வந்து இப்போது முன்னாடி நின்றுட்டுருக்கா அப்படிங்கிற ஒரு லிஸ்ட்டை வந்து கொடுக்குறான். இன்னொரு வாட்டி கொடுக்குறான். சொன்னதையே இப்போது திரும்பி திரும்பி சொல்கிறான். சொன்னதையே நாம் திருப்பி சொல்கிறோன்னா கண்டிப்பாக நாம் மனசளவில் பாதிக்கப்பட்டிருக்கோம் அப்படின்னு அர்த்தம். ஸோ நம்ம சொன்னோன்னா சொல்லுவாங்க, என்ன தேஞ்ச ரெக்கார்டு மாதிரி திருப்பி சொல்கிற அப்படின்னு கேட்பால. எவ்வளோ நம்மளை கன்சோல் பண்ண ட்ரை பண்ணாலும் மறுபடியும் அவன் என்ன இப்படி சொல்லிட்டா, அவன் என்ன இப்படி பண்ணிட்டா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி இப்போ சொன்னதையே ரிப்பீட் பண்ணுறான். இப்போ அர்ஜுனனுக்கு வந்து இந்த சிச்சுவேஷன் இப்போ ஒரு பெரிய ஷாக்காக இருக்குது. அவளோட சொந்தக்காராலேயே நான் வந்து இப்போ கொல்லணும் அப்படிங்கிறது அவனால் வந்து அக்செப்டே பண்ண முடியல. ஏன்னா அவனுக்கு எந்த விதமான ப்ரிப்பரேஷனும் இல்லாததுனால இது ஒரு பெரிய ஷாக்காக அவனுக்கு ஏற்படுறது. அதனால் வந்து என்ன ப்ரிப்பேர் பண்ணுறோமோ இல்லையோ, என்ன இன்சூரன்ஸ் வெரி இம்பார்ட்டண்ட் நம்மளுக்கு, இமோஷனல் இன்சூரன்ஸ். எவ்வளவோ ஹெல்த் இன்சூரன்ஸ், அந்த இன்சூரன்ஸ், மோட்டர் இன்சூரன்ஸ் அதெல்லாம் எடுக்கிறோம்ல, அதெல்லாம் பெரிய விஷயமே கிடையாது. எது நம்மளுக்கு இம்பார்ட்டண்ட்னா இமோஷனல் இன்சூரன்ஸ் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். இமோஷனல் இன்சூரன்ஸ் என்ன பணம் கட்டினா கிடைக்கும்? எந்த பணம் கட்டினாலும் கிடைக்காது. கீதா கேட்குறதுனால மட்டுமே நமக்கு கிடைக்கும். கிளாஸுக்கு கட்டடிக்காமல் வருதுனால மட்டுமே நமக்கு இமோஷனல் இன்சூரன்ஸ் வந்து கிடைக்கும். அர்ஜுனன் மாதிரி நம்ம கஷ்டப்படக்கூடாது அப்படின்னு சொன்னால் ஒழுங்கு மரியாதையாக வந்து கீதா கிளாஸை அட்டெண்ட் பண்ணிடணும். இப்போ கிருஷ்ணர் வந்து இப்போ என்ன பண்ணிட்டு இருப்பார்? அர்ஜுனன் இப்படிலாம் பேசுகிறானே, அவரை பற்றியும் நம்ம கொஞ்சம் வந்து யோசித்து பார்க்கணும் இல்லையா? இப்படியெல்லாம் பேசுகிறானே, கிருஷ்ணர் இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கார் அப்படின்னா பொறுமையாக வெயிட் பண்ணிட்டு இருக்கார். பேசுடா கண்ணா, உன் மனசில் என்னெல்லாம் இருக்கோ அது எல்லாத்தையும் நீ முதல்ல, ஏன்னா அவர் வந்து இப்போ சொல்லணுன்னா மைண்ட் வந்து காலியாக இருந்தால் தானே சொல்கிற விஷயத்த உள்ளே போக வைக்க முடியும்ல. ஆல்ரெடி ஃபுல்லாக இருந்ததுன்னா சொல்கிறது ஒன்றுமே இந்த காதில் வாங்கி அந்த காதில் விட்டுடுவான். அதனால் என்னெல்லாம் வச்சுட்டு இருக்கியோ மொத்தமாக கொட்டு அப்படின்னு நான் வெயிட் பண்ணுறேன், ஐ ஆம் வெயிட்டிங் அப்படின்னு சொல்கிறாள்ல, அந்த மாதிரி வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ ஆச்சாரியாகா எல்லா டீச்சர்ஸும் வந்து இப்போது நின்றுருக்கா. பிதரஹா அப்பாக்கள், புத்ராஹா சன்ஸ் பசங்க, அப்புறம் பிதாமகாஹா கிராண்ட் ஃபாதர்ஸ், மாதுலஹானா தாய் மாமா, ஓகே. ஸ்வசுரா அப்படின்னா மாமனார்,
மாமனார்கள் அந்த பக்கம் நின்றுருக்கா. அப்புறம் பௌத்ராகா பேரன்கள். அப்புறம் ஷியாலா அப்படின்னா பிரதர் இன் லான்னு அர்த்தம். சம்பந்தினஹா ரிலேட்டிவ்ஸ் அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ எல்லா ரிலேஷன்ஸும் அந்த பக்கம் வந்து இப்போ நின்றுருக்கா. ஏதான ஹந்தும் இச்சாமி ந ஹந்தும் இச்சாமி, என்ன நடந்தாலும் இவாளை நான் கொலை பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்கிறான். இவாளை நான் வந்து ஹர்ட் பண்ண விரும்பலை, கொலை பண்ண விரும்பலை. இப்போ மேலோட்டமாக பார்த்தோன்னா அப்படியே அர்ஜுனன் வந்து இப்போ ஒரு தயா சிந்தோ மாதிரி தெரியும் நம்மளுக்கு. எவ்வளோ ஒரு கம்பேஷனட் பர்சன். அவளுக்கு இவ்வளோ துரோகம் இழைக்கப்பட்டிருந்தா கூட அர்ஜுனன் என்ன ஒரு கருணாமூர்த்தியாக இருந்தால் எல்லா தப்பையும் மன்னிச்சுட்டு இவாளை வந்து நான் கொலையே பண்ண மாட்டேன்னு சொல்கிறானே, இவனல்லவோ வீரன் அப்படின்னு நம்மளுக்கு தோணும். ஆனால் அர்ஜுனனுடைய ப்ராப்ளம் அட்டாச்மெண்ட். அது வந்து அவனுக்கு வந்து இப்போ அந்த கம்பேஷன் இருக்கிறதுனால அவன் வந்து நான் இப்போ யாரையும் கொலை பண்ண மாட்டேன்னு சொல்லலை. எதனால சொல்கிறான்? அட்டாச்மெண்ட் இருக்கிறதுனால நான் யாரையும் கொலை பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்கிறான். அப்போ நம்மளுக்கு எது அட்டாச்மெண்ட் எது கம்பேஷன் அப்படின்னு டிஃபரன்ஷியேட் பண்ணுறதுக்கு தெரியணும். எப்படி தெரிஞ்சுக்கலாம்? அட்டாச்மெண்ட் இருந்தது அப்படின்னு சொன்னால் அந்த இடத்துல தர்ம அதர்ம விவேகம் இருக்காது. ஆனால் கம்பேஷன் இருக்கிற இடத்துல தர்ம அதர்ம விவேகம் இருக்கும். இப்போ வந்து ஒரு கிரிமினல் இருக்கான்னு வச்சுக்கோங்க. அவன் வந்து நிறைய பேரையும் கொலை பண்ணியிருக்கான். கொலை பண்ணும் பொழுது அவனுக்கு வந்து ஐயோ பாவம்லாம் தெரியல, கொலையெல்லாம் பண்ணிட்டான். இப்போ அவனுக்கு வந்து தூக்கு தண்டனை வழங்கப்பட்டிருக்குன்னு வச்சுக்கோங்க. தூக்கு தண்டனை வழங்கினா நம்ம ஊரில் என்ன பண்ணுவா? பிரசிடெண்ட்டுக்கு ஒரு மெர்சி பெட்டிஷன், கருணை மனு போடுவா. அவன் எவ்வளோ தப்பு பண்ணியிருந்தா கூட ஹீ இஸ் அலவுடு, மெர்சி பெட்டிஷன் வந்து போடுவான். அந்த மெர்சி பெட்டிஷனில் என்ன எழுதியிருப்பான்? ஐயோ என்னை பார்த்தா உங்களுக்கு பாவமா இல்லையா? நான் வந்து இல்லைன்னா என்னோடய ஃபேமிலியை யார் காப்பாற்றுவா? ப்ளீஸ் என்னை வந்து கன்சிடர் பண்ணி என்னுடைய தண்டனையெல்லாம் வந்து நீங்கள் வந்து குறைக்கக்கூடாதா அப்படின்னு பிரசிடெண்ட்டுக்கு அவன் எழுதி போடுவான். ஏன் கொலை பண்ணும் பொழுது அவனுக்கு இருந்ததா? அவளெல்லாம் பார்த்தா ஐயோ பாவம் பார்த்தானா? அவளுக்கு ஒரு ஃபேமிலி இருந்திருக்குமே, அதை பற்றி அவன் பார்த்தானா? இப்போ ஜட்ஜு வந்து அவனுக்கு நீ வந்து ஐயோ பாவம் அப்படின்னு நீ சொல்கிற, உனக்கு வந்து உன்னோட ஃபேமிலி உன்னை விட்டால் யாருமே இல்லைன்னு சொல்கிற, அதனால உனக்கு தூக்கு தண்டனையிலேருந்து விடுதலை கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னால் நாமெல்லாம் ஒத்துப்போமா? இப்போ ஜட்ஜு வந்து இப்போது இல்லை தூக்கு தண்டனை கொடுத்துட்டார், அதனால் அவர் வந்து கம்பேஷனேட் கிடையாது அப்படின்னு சொல்ல முடியுமா? ஜட்ஜு என்ன பண்ணியிருக்கார்? கரெக்டாக அவரோட வேலை என்னவோ அதை வந்து கரெக்டாக பண்ணியிருக்கார். இப்போ அர்ஜுனன் வந்து இந்த இடத்துல கருணை காமிக்கிறேன் பேர்விழின்னு என்ன பண்ணுறான் அப்படின்னா தப்பான இடத்துல கருணையை இப்போ காமிக்கிறான். மிஸ்பிளேஸ்டு கம்பேஷன் இருக்குல்ல, அது வந்து ராகா. ஸோ அது வந்து ப்ராப்ளம். ஏதான ஹந்தும் இச்சாமி, நான் வந்து அவளை கொலை பண்ணுறதுக்கு விரும்பலை அப்படின்னு சொல்கிறான். க்னதோபி மதுசூதன, க்னதோபினா கொலை பண்ணுறதுன்னு அர்த்தம். க்னதஹா அபி அப்படின்னு அர்த்தம். க்னதஹானா கில்டு அப்படின்னு அர்த்தம். மதுசூதன, கிருஷ்ணரை மதுசூதனன்னு கரெக்டாக அட்ரஸ் பண்ணுறான் இந்த இடத்துல. மதுசூதனன்னா என்ன அர்த்தம்? மது அப்படிங்கிற அரக்கனை அழித்தவனே அப்படின்னு அர்த்தம். இப்போ என்ன சொல்கிறான் கிருஷ்ணரை பார்த்து, உனக்கு வந்து ஒரு ப்ராப்ளமும் இல்லை, ஏன்னா நீ அழித்தது வந்து ஒரு ராட்சசனை, அதனால உனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனால் நான் இப்போ அழிக்க போகிறது ராட்சசர்கள் கிடையாது, என்னுடைய சொந்தக்காரா. அப்போ சொல்லுவோம்ல, உனக்கு வந்தால் தான் என்னுடைய கஷ்டம் உனக்கு புரியும், அந்த மாதிரி இப்போ வந்து சொல்கிறான். ஆனால் கிருஷ்ணர் கம்சனை கூட தான் வந்து அழித்தார். அதை வந்து வசதியாக மறந்துட்டான். அந்த இடத்துல கம்சனையும் நீ தான் கொலை பண்ணினேன்றதெல்லாம் சொல்லலை, வெறும்னா மதுசூதனை. நம்ம எப்பயுமே அப்படி தானே பண்ணுவோம், நம்மளுக்கு தேவையான விஷயங்களை மட்டும் கரெக்டாக எடுத்து போட்டுட்டு அவளுக்கு நம்ம அந்த பொண்ணுமே ஞாபகமே வந்துடாத மாதிரி இப்படியே மறைச்சலாக பேசுவோம்ல, அதே மாதிரியே வந்து அர்ஜுனனும் இங்கே பண்ணுறான். அதனால் அவன் அரக்கனாக இருந்தான், உனக்கு அது ஈஸியாக இருந்தது. ஆனால் எனக்கு என்னுடைய விஷயத்தில் அந்த மாதிரி கிடையாது. நத்தஹாபி, அவளை வந்து நான் கொலை பண்ணுறதுக்கு விரும்பலை. அவள் என்னை அடித்தா கூட
நான் திருப்பி அடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறான். அவள் என்னை கொலை பண்ண வந்தால் கூட நான் வந்து அவளை எதுவுமே பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்கிறான். நம்மளுடைய ஃப்ரீடம் மூமெண்ட் இருந்ததுல அந்த மாதிரி இதுக்கெலாம் முன்னாடியே எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் இருந்திருக்கு போல இருக்குது. அதனால தான் அது தப்பாக வந்து அப்படியே ஃபாலோ பண்ணியிருக்கான். அஹிம்சா அப்படிங்கிற பேரில் நீங்கள் என்ன பண்ணாலும் நாங்கள் அடி வாங்கிப்போம் அப்படின்னு தானே நம்மளுடைய ஃப்ரீடம் மூமெண்ட் இருந்ததில்ல. அந்த ராங் விஷயத்தை இப்போ வந்து பண்ணுறான். அஹிம்சா அப்படிங்கிற வார்த்தையே வந்து தப்பாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணின்றதுனால தான் நாம் வந்து அந்த சுதந்திர போராட்டம் வந்து அவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கோம். ஸோ அப்படி திரைலோக்கிய ராஜ்யஸ்ய இந்த யுத்தம்லாம் பண்ணுறதுனால எனக்கு 3 லோகங்களும் ஆட்சி பண்ணுறதுக்கு கிடச்சா கூட நான் இவளோட சண்டை போட விரும்பலை அப்படின்னு சொல்கிறான். 3 லோகங்களில் என்ன பூஹு புவஹ சுவஹ அதெல்லாம் கிடச்சா கூட நான் வந்து சண்டை போட மாட்டேன். 3 லோகம் கிடச்சாலே நான் சண்டை போட மாட்டேங்கிறேன். நீ என்ன இந்த ராஜ்யத்துக்கு போய் என்னை சண்டை போட சொல்கிறியே அப்படின்னு அவன் வந்து இந்த இடத்துல கேட்குறான். கிம்னு மஹீகிருத்தே அப்படின்னா இந்த அர்த்தத்துக்காக நீ வந்து என்ன இந்த ராஜ்யத்துக்காக நீ வந்து என்ன சண்டை போட சொல்கிறியே அப்படின்னு கிருஷ்ணர்கிட்ட வந்து அர்ஜுனன் இப்போ கேட்குறான். அதாவது என்ன சொல்கிறான், பீஷ்மர் துரோணரை நான் வந்து இழக்கிறதுக்கு தயாராக இல்லை அப்படிங்கிறத சொல்கிறான். அடுத்த ஸ்லோகம், ஸ்லோகா நம்பர் 36. நிஹத்ய தார்தராஷ்ட்ராணஹ का प्रीति स्या जनार्दन पापमेवाश्रये तस्मान् हत्वैतानाततायिनः. So हे जनार्दन தார்தராஷ்டிராண்ண நிகத்திய காப்ரீதி. ஸோ தார்தராஷ்டிரனுடைய மக்களை கொலை பண்ணுறதுனால எனக்கு என்ன சுகம், காப்ரீதி அப்படின்னு கேட்குறான். என்ன சுகம் நமக்கு கிடைச்சிட போகிறது கிருஷ்ணா. கொஞ்ச நேரம் முன்னாடி தான் தார்தராஷ்டிரஸ்ய துர்புத்தியே அப்படின்னு சொன்னால், இப்போ வந்து துர்புத்தி எல்லாம் மறந்து போயிட்டு கௌரவர்களை கொலை பண்ணுறதுனால நமக்கு என்ன கிடைக்க போகிறது அப்படின்னு சொல்கிறான். ஸோ ஜனார்தனஹா அப்படின்னு சொன்னால் துஷ்ட ஜனான் அர்த்தயதி. யார் வந்து துஷ்ட ஜனங்களை அழிக்கிறாளோ அவனுக்கு பேர் ஜனார்தனஹா அப்படின்னு பேர். கிருஷ்ணர்கிட்ட வந்து உனக்கு பிரச்சனை எதுவும் இல்லை, ஏன்னா நீ அழிக்கிறதெல்லாம் துஷ்டர்களை தான் நீ வந்து அழிக்க வேண்டியதாக இருக்குது. ஆனால் என் வேலை அப்படியா, நல்லவாளையும் சேர்த்தே நான் வந்து இப்போ அழிக்க வேண்டியதாக இருக்குது அப்படின்னு சொல்கிறேன். என் சொந்தக்காராலேயே நான் வந்து இப்போ கொலை பண்ண வேண்டியதாக இருக்குது. ஸோ இந்த ஸ்லோகத்திலேருந்து ஆக்சுவலாக வந்து அந்த மோகம் அப்படிங்கிற விஷயத்துக்குள்ளே அர்ஜுனன் என்டர் ஆகிறான் அப்படிங்கிறது தெரிய வருது. இந்த ராங் ஜட்ஜ்மெண்ட், மிஸ்கன்செப்ஷன் அதெல்லாம் வந்து இந்த ஸ்லோகத்தில் இண்டிகேட் பண்ணப்படுறது. அந்த தர்ம அதர்ம அவிவேகம் அவனுக்கு இருந்தது அப்படிங்கிறது இந்த ஸ்லோகம் வந்து சொல்கிறது. ஸோ நாம் வந்து முன்னாடி பார்த்த மாதிரி சம்சாராவுடைய 3rd சிம்டம் வந்து மோகம். இப்போ 28லேருந்து 35 வரைக்கும் சோகம், 36லேருந்து 47வது ஸ்லோகம் வரைக்கும் மோகா, மோகம், டெல்யூஷன், குழப்பம். இப்போ டெல்யூஷன்னா என்னது, எது எல்லாம் தர்மமோ அது எல்லாம் அதர்மம் அப்படின்னு நம்மளுக்கு தோணும், எதெல்லாம் அதர்மமோ அது எல்லாம் தர்மம் அப்படின்னு தோணும். அதுக்கு பேர் தான் டெல்யூஷன். இப்போ வந்து யார் தப்பு பண்ணுறாளோ அவளை வந்து பனிஷ் பண்ணுறது ஒரு ஜட்ஜோட வேலையோ இல்லை க்ஷத்ரியனோட வேலையோ இல்லையா. அப்போ அந்த ஹிம்சா அப்படிங்கிறது வந்து க்ஷத்ரியனுடைய தர்மம், அஹிம்சா க்ஷத்ரியனுடைய தர்மம் கிடையாது. இப்போ ஒரு க்ஷத்ரியன் தண்டனை கொடுக்கறதுக்கு பதிலாக அவளுக்கு வந்து அந்த தண்டனை கொடுக்காம கருணை காமிச்சிட்டான் அப்படின்னு சொன்னால் அது அவன் செய்கிற தப்பு, அவனுக்கு அதனால் பாபமானது ஏற்படும். இதே அவன் வந்து தண்டனை கொடுக்குறேன்னு தண்டனை கொடுத்தான்னா அவனுக்கு புண்ணியம் கிடைக்கும். யாருக்கு? இதெல்லாம் க்ஷத்ரியாக்கு. ஏன்னா பின்னாடி 2வது சாப்டரில் வந்து கிருஷ்ணர் வந்து சொல்ல போகிறார்,
ஸ்வர்கத்வாராம் அபாவிருதம் அப்படின்னு 2வது சாப்டரில் சொல்கிறார். சுகினஹ க்ஷத்ரியா பார்த்த லபந்தே யுத்தமீதிருஷம். இப்போ இந்த மகாபாரத யுத்தம் இருக்கே, இது உனக்கு ஸ்வர்க்கத்துக்கான துவாரம் அப்படின்னு கிருஷ்ணர் 2வது அத்தியாயத்தில் சொல்ல போகிறார். இதே நீ இதை ஒழுங்காக பண்ணலைன்னா அகீர்த்திம் சாபி பூதானி கதயிஷ்யந்தி தேவ்யயாம் சம்பாவிதஸ்ய சா கீர்த்தி மரணாததி ருச்சியத்தே. நீ மட்டும் சப்போஸ் இந்த யுத்தம் வேண்டாம்னு புறமுதுகிட்டு ஓடின அப்படின்னு சொன்னால் உனக்கு பாபம் சேரும். யுத்தத்தில் நீ மரணிச்சா கூட உனக்கு புண்ணியம். ஆனால் நீ யுத்தம் பண்ண மாட்டேன்னு ஓடி போயிட்டேன்னா அதை விட ஒரு பயங்கரமான தப்பு இருக்கவே முடியாது அப்படின்னு சொல்கிறேன். இப்போ அர்ஜுனனுக்கான இதெல்லாம் குழப்பமாக இருக்குது. இப்போ யுத்தம் பண்ணுறது பாபம் அப்படின்னு சொல்கிறான், கிருஷ்ணர்கிட்ட சொல்கிறான். அதுவும் கிருஷ்ணரையும் கூட சேர்த்துக்கிறான். நம்ம எல்லாம் தப்பு பண்ணுறோம்ல கிருஷ்ணா அப்படின்னு கிருஷ்ணரையும் சேர்த்துண்டு அவன் சொல்கிறான். இந்த யுத்தத்திலேருந்து அப்படியே எஸ்கேப் ஆகி எப்படியாவது ஓடிடலாமா அப்படின்னு பார்க்குறான். ஸோ புண்ணியே பாப திருஷ்டி, பாப்பே புண்ணிய திருஷ்டி மாற்றி பண்ணுறான். அதஸ்மின் தத் புத்திஹி, அதஸ்மின் தத் புத்திஹி ஏவ மோகா. தப்பான இடத்துல பார்க்கறது, தப்பான இடத்துல பார்க்கறது அதஸ்மின் தத் புத்தி அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த புத்தி இருக்கே அதுக்கு பேர் மோகம். பாபம் ஏவ ஆශ්‍රயேத் அஸ்மான். ஹே கிருஷ்ணா, இவாளெல்லாம் கொலை பண்ணுறது மூலமாக நம்மளுக்கு பாபம் மட்டுமே ஏற்படும் அப்படின்னு சொல்கிறான். அது மட்டுமே நமக்கு கிடைக்க போகிறது. ஹத்வா ஏதான் ஆததாயினஹா. அர்ஜுனன் சொல்கிறான், கௌரவாஸ் இருக்கா இல்லையா, அவளை ஆததாயி அப்படின்னு சொல்கிறான். ஆததாயி அப்படிங்கிறது ஒரு டெக்னிக்கல் வேர்ட், தர்மசாஸ்திரத்தில் பயன்படுத்தப்படுற ஒரு வார்த்தை. இப்போது தர்மசாஸ்திரம் லிஸ்ட் ஆஃப் பாப்பம்ஸ் கொடுக்கறது. இதெல்லாம் பாப்பம், இதெல்லாம் பாப்பம் அப்படின்னு சொல்கிறது. பாப்பத்தை லிஸ்ட் பண்ணிவிட்டு அந்த பாப்பத்தோடைய கிரடேஷனையும் நம்மளுக்கு தர்மசாஸ்திரம் கொடுக்கறது. இப்போ இந்த ஆவணி ஆவட்ட சங்கல்பம்லாம் இருக்குல்ல, அதில் இதெல்லாம் லிஸ்ட் பண்ணுவாள். அபத்ரி கரணானாம், அந்த மாதிரி நிறைய சங்கரி கரணானாம், மாலினி கரணானாம் அப்படின்னு லிஸ்ட்லாம் பண்ணுவாள். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் லிக்கர் கன்சப்ஷன் இருக்குன்னு வச்சுக்கோங்க. மது அருந்துதல் என்ன உடலுக்கு கேடுன்னு படிக்கிறோம்ல, தர்மசாஸ்திரம் சொல்கிறது மது அருந்துதல் பாபம் அப்படின்னு சொல்கிறது. இது ஒரு பாபம் அப்படின்னா அது ஸ்மெல் பண்ணுறது இன்னொரு வகையான பாபம் அப்படின்னு சொல்கிறது. அதை சாப்பிட்றவாளோட பழகிறது இன்னொரு வகையான பாபம் அப்படின்னு சொல்கிறது. ஆனால் அந்த பாப்பத்துக்கெலாம் கிரடேஷன் இருக்கும். இப்படி ஒரு பெரிய லிஸ்ட் இருக்குது. இப்போ டைரெக்டாக கொலை பண்ணால் ஒரு விதமான பாபம், கொலை பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணால் அது ஒரு விதமான பாபம். அந்த மாதிரி இது எல்லாமே தர்மசாஸ்திரத்தில் கிளியராக லிஸ்ட் பண்ணப்பட்டிருக்கு. இதை தவிர பஞ்ச மகாபாதகம் கேள்விப்பட்டிருக்கோம்ல, பஞ்ச மகாபாதகம் பண்ணவாள ஆததாயி அப்படின்னு சொல்கிறது. என்னது இது பஞ்ச மகாபாதகம்? 5 பாபம். அக்னிதோ கரதா செய்வ அசஸ்திர பாணிர் தனாபக க்ஷேத்ரதராபகர்த்தாச்ச பஞ்சைதே ஹியாததாயினா. அக்னிதா அப்படின்னா ஒருத்தருடைய வீட்டையோ ஒரு எனி ப்ராப்பர்ட்டியை எரிக்கிறதுன்னு பேர். அது அக்னிதா. அப்புறம் கரதா இன்னொருத்தரை பாய்சன் பண்ணுறது, அவளுக்கு சாப்பாட்டில் விஷம் வைக்கிறது. அசஸ்திர பாணி, இந்த நிராயுத பாணியாக நிற்கிறவாளோட சண்டை போடுறது. அப்புறம் தனாபக அடுத்தவாளோட சொத்தை அபகரிக்கிறது. அப்புறம் க்ஷேத்திர தாரா அபகரார்த்த இன்னொருத்தரோட வீட்டையோ ஒய்ஃபையோ கிட்னாப் பண்ணுறது. இதெல்லாம் பஞ்சமகா பாதகம். இதில் ஏதாவது ஒரு பாபத்தை ஒரு பர்சன் பண்ணினாலே அவனை ஆத்ததாயி அப்படின்னு தர்மசாஸ்திரம் சொல்கிறது. அவனுக்கு என்ன பனிஷ்மெண்ட்டு அப்படின்னா கேபிட்டல் பனிஷ்மெண்ட். அதுதான் அவனுக்கு கொடுக்கப்பட்டது. அவனை கொலை பண்ணணும். அதுதான் இது. இப்போ இங்கே துரியோதனன் அவனோட ஆப்போசிட்டில் நின்றுட்டுருக்கான்.
துச்சாதனன் நின்றுருக்கான். இந்த 5 எல்லாத்தையுமே அவள் பண்ணியிருக்கா. ஏதாவது ஒன்று பண்ணலையான எல்லாமே பண்ணியிருக்கா. வீட்டை எரிச்சிருக்கா, பீமனுக்கு பாய்சன் பண்ணியிருக்கா, சொத்தை அபகரிச்சிருக்கா. ஸோ மகா ஆததாயி இவா எல்லாருமே. அப்போ அவளுக்கு என்ன தண்டனை கொடுக்கணும்? கொலை பண்ணணும். அதுதான் தண்டனை. இந்த தண்டனையை ஒரு க்ஷத்ரியன் கொடுக்கணும் அப்படின்னு தர்மசாஸ்திரம் சொல்கிறது. இது அர்ஜுனனுக்கு நன்னாவே தெரியும். ஆனால் இப்போ அவன் என்ன சொல்கிறான், ஆதத்தாயின்னு அவளை சொல்லிட்டு என்ன சொல்கிறான், ஆதத்தாயியை கொலை பண்ணுறது மூலமாக நமக்கு பாப்பம் ஏற்படும் கிருஷ்ணா அப்படின்னு சொல்கிறான். அப்போனா அவனுடைய புத்தி இப்போது எவ்வளோ தூரத்துக்கு மோகிச்சு போயிருக்கு. ஸோ டோட்டலி க்ளவுடட். பாப்பமேவ ஆශ්‍රயே தஸ்மான், வெறும் பாப்பம் மட்டுமே நமக்கு வந்து சேரும் கிருஷ்ணா. இப்போ இதுதான் மோகத்தோடைய ஸ்டார்டிங் ஸ்டேஜ். அடுத்த ஸ்லோகம், ஸ்லோகா நம்பர் 37. தஸ்மான்னார்ஹா வயம் ஹந்தும் धार्तराष्ट्रान् स्वबान्धवान् स्वजनं हि कथं हत्वा सुखिनः स्याम माधव. தஸ்மாத் அப்படின்னு சொல்கிறான். தேர் ஃபோர். இப்போ லாயர்லாம் தன்னோட ஆர்கியூமெண்ட் எல்லாம் முடிச்சுட்டு ஜட்ஜை பார்த்து சொல்லுவாள், தேர் ஃபோர் யுவர் ஆனர் அப்படின்னு சொல்லுவாள். அந்த மாதிரி இப்போ அர்ஜுனன் எல்லாம் பேசிட்டு தன் பக்கத்தில் இருக்கிற நியாயத்தெல்லாம் இப்போது எடுத்து சொல்லிவிட்டு, அதனால கிருஷ்ணா அப்படின்னு சொல்கிறோம், வயம் தார்தராஷ்டிரான் ஹந்தும் ந அர்ஹாஹா, அதனால நாம் கௌரவர்களை கொலை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறோம். நாம் அவர்களை கொல்லக்கூடாது. யார் இவள்லாம்? ஸ்வபாந்தவான், நம்மளுடைய கித் அண்ட் கின் அப்படின்னு சொல்லுவோம்ல, சொந்தக்காரா. அப்படின்னா அர்ஜுனனை பொறுத்த வரைக்கும் இப்போ 2 தர்மசாஸ்திரம் இருக்குது. ஒன்று நம்ம ரிலேட்டிவ்ஸ்லாம் தப்பு பண்ணினா அவளுக்கு ஒரு வகையாக நம்ம அவளை தண்டிக்கணும். இதே பாக்கி பேராக இருந்தால் அவளை வேறு விதமாக நாம் கவனிக்கணும். ஸோ அப்படி தான் இப்போ ஆர்கியூ பண்ணுறான். இப்போ ஒவ்வொருத்தருக்கு ஏற்ற மாதிரி லாவை மாற்றினோன்னா என்ன ஆகும்? எப்படிப்பட்ட நாடு இது? மனுநீதி சோழன் வாழ்ந்த நாடு இது. ஆனால் இப்போ என்ன சொல்கிறான் அவன், இவாளெலாம் ஆதத்தாயியாகவே இருந்தால் கூட இவாளை கொலை பண்ணுறது மூலமாக நம்மளுக்கு பாபம் ஏற்படும். அதனால நாம் இவாளை கொலை பண்ணக்கூடாது. கதம் சுகினஹ ஸ்யாம, இவாளை கொலை பண்ணுறது மூலமாக நம்மளுக்கு எப்படி ஒரு ஹாப்பி லைஃப் கிடைக்கும் அப்படின்னு கேட்கான். நம்ம சந்தோஷம்தான் முக்கியம், தர்மம் முக்கியம் இல்லை அப்படிங்கிறத சொல்கிறான். அப்போ நம்மளுடைய சந்தோஷத்துக்காக நாம் தர்மத்தை சாக்ரிஃபைஸ் பண்ணலாம் அப்படின்னு இங்கே அர்ஜுனன் சொல்கிறான். ஸோ சொல்ல போகிறார் கிருஷ்ணர், ஸ்வதர்மே நிதனம் ஸ்ரேயா பரதர்மோ பயாவக அப்படின்னு பின்னாடி வரதில் சொல்ல போகிறார். ஸ்வதர்மே நிதனம் ஸ்ரேயா, ஸ்வதர்மம்தான் மிகவும் மேன்மையானது அப்படின்னு சொல்ல போகிறார். தர்மம் தான் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். இதுதான் கீதாவோட கன்க்ளூஷன், அதான் சொல்ல போகிறார். ஆனால் இப்போ இவங்க என்ன சொல்கிறான், நம்மளுடைய சந்தோஷத்துக்காக தர்மத்தை நாம் சாக்ரிஃபைஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறான். அடுத்த ஒரே லாஸ்ட் ஸ்லோகம், ஸ்லோகா நம்பர் 38. யத்யப்யேதேன பஷ்யந்தி லோபோபஹத சேதசஹ குலக்ஷயக்ருதம் தோஷம் மித்ரத்ரோஹே ச பாதகம். ஸோ உளறல் கண்டினியூஸ், உளறிண்டே இருக்கான் இப்போ. ஸோ டோட்டலாக கன்ஃபியூஸாக இருக்கான். நம்மளாலேயே இப்போ அர்ஜுனனோட கன்ஃபியூஷனை புரிஞ்சிக்க முடியறது இல்லையா? ஆனால் அர்ஜுனன் நீங்கள் என்ன சொல்கிறான் அப்படின்னா, நான் இப்போ தான் தெளிவாக இருக்கேன் அப்படின்னு அர்ஜுனன் சொல்கிறான். அவன் யுத்த களத்துக்கு வரத்துக்கு முன்னாடி வரைக்கும் கன்ஃபியூஸ்டாக இருந்தானா என்ன, அதுக்கப்புறம் இப்போ இவாளெல்லாம் பார்த்த உடனே என்னுடைய கன்ஃபியூஷன் எல்லாம் போயிடுத்து, நான் இப்போ தான் ரொம்ப தெளிவாக இருக்கேன், என் கண்ணே இப்போ தான் திறந்துருக்கு கிருஷ்ணா அப்படின்னு சொல்கிறான். கிளியராக நான் இப்போ தான் புரிஞ்சுக்கிறேன். இது அர்ஜுனனுடைய ப்ராப்ளம் மட்டும் இல்லை, யூனிவர்சல் ப்ராப்ளம். நாம் கூட இமோஷ்னலாக இருக்கும் பொழுது
எந்த முடிவெடுத்தாலும் கண்டிப்பாக வந்து தப்பாக தான் இருக்கும். ஆனால் என்ன சொல்லுவோம், நான் கரெக்டாக டிசைட் பண்ணியிருக்கேன், இந்த உலகம்தான் வந்து கன்ஃபியூஸ்டாக இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா புத்தியையே வந்து மாற்றுற அளவுக்கு இந்த மைண்டுக்கு வந்து அவ்வளோ சக்தி இருக்குது. புத்தி தானே டிசைட் பண்ணணும். ஆனால் அந்த மைண்டு வந்து அந்த புத்தியையே போட்டு ஓவர் பவர் பண்ணி இப்போ மனசு என்ன சொல்கிறதோ அதான் கரெக்ட் அப்படின்னு புத்தியையே வந்து இப்போது சொல்ல வச்சிடும். இப்போ வந்து புத்தி வந்து ஆக்சுவலாக என்ன பண்ண ட்ரை பண்ணும் அப்படின்னா, மனசுக்கிட்ட சொல்லிகிட்டே இருக்கும், நீ பண்ணுறது தப்பு, நீ பண்ணுறது தப்பு அப்படின்னு. எவ்வளோ நேரம் ஒரு ஆளால் சண்டை போட முடியும்? அது கேட்கல அப்படின்னா என்ன பண்ணிவிடும் புத்தி, இப்போது சரி வா நானும் உன்னோடையே சேர்ந்துக்கிறேன், வேறு வழியே இல்லை அப்படின்னு சொல்லி அந்த தப்பான மனசோடு இப்போ புத்தியும் சேர்ந்து இப்போ புத்தி என்ன பண்ணிவிடும் அப்படின்னா, இதனால தான் நீ இதை பண்ணுறேன்னு சொல்லு அப்படின்னு அந்த ஜஸ்டிஃபை பண்ணுறது வந்து புத்தி அழகாக எடுத்து கொடுக்கும். பாயிண்ட்ஸ் எல்லாம் இப்போ எடுத்து கொடுக்கும். இப்போ நீ தப்பு பண்ணியிருக்கேன்னா, ஏன் தப்பு பண்ணியிருக்க, இப்போ வந்து சிகரெட் ஸ்மோக்கர்ஸ்லாம் இருக்கால்ல, செயின் ஸ்மோக்கர்ஸ்லாம் இருக்காளே, அவகிட்ட போய் நீங்கள் வந்து நீ ஸ்மோக் பண்ணுறது தப்பு அப்படின்னு சொன்னால் அவளால் அந்த பழக்கத்தை விட முடியாது. இப்போ என்ன தெரியுமா சொல்லுவா, ஐயோ நான் ஸ்மோக் பண்ணலன்னா அந்த கடைக்கு எப்படி வியாபாரம் ஆகும்? எப்படி ஜஸ்டிஃபை பண்ணுறது? புத்தி வந்து பாயிண்ட்ஸ் எடுத்து கொடுக்கும், நீ பண்ணுறது கரெக்டு தான் அப்படிங்கிறதுக்கு. ஸோ அர்ஜுனன் இப்போ என்ன சொல்கிறான், எனக்கு இப்போ தான் கிளியர் விஷன் வந்து கிடச்சிருக்கு. இந்த துரியோதனாதிகள் இருக்காள்ல, அவள்லாம் தான் இப்போ கன்ஃபியூஸ்டாக இருக்கா. அந்த கன்ஃபியூஷன்னால தான் அவள் தெரியாதனமாக யுத்தத்துக்கு வந்துட்டா அப்படின்னு சொல்கிறான். நம்மளுடைய திங்கிங் இப்போ கிளியராக இருக்கிறதுனால கிருஷ்ணா நாம் இப்போவே வார்லேருந்து வித்ட்ரா பண்ணிடலாம் அப்படின்னு சொல்கிறான். நாம் வித்ட்ரா பண்ணிட்டோன்னா வாரே இப்போ நடக்காதே, அதனால் பாப்பமே இப்போ நம்மளுக்கு ஏற்படாது. இப்போ தான் கிருஷ்ணா எனக்கு ஒரு நல்ல புத்தியே வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறான். ஏதேன பஷ்யந்தி. இப்போ கிருஷ்ணர் வந்து அங்கே நின்றுண்டு இவன் உளறது எல்லாம் கேட்டுருக்கார். அதுவும் எப்படி கேட்கணும், சிரிக்காமல் கேட்கணும். இல்லை சிரிச்சுட்டானா அர்ஜுன் பாவம் மனசு ஏற்கனவே ரொம்ப சோகத்தில் இருக்கான், இன்னும் வந்து ஐயோ கிருஷ்ணர் கூட நம்மளை பார்த்து சிரிக்கிறாரே அப்படின்னு அவனுக்கு தோண்டிடும் இல்லையா. அப்படியே பேசாமல் கேட்டுருக்கார். எவ்வளோ நேரத்துக்கு தான் நீ உளர்ற, நானும் பார்க்குறேன் அப்படின்னு வெயிட் பண்ணி கேட்டுருக்கேன். ஸோ இமோஷ்னலாக இருக்கிறதுனால அவன் வந்து எதிர்த்தாப்பில் நிற்கிறது கிருஷ்ணர் அப்படிங்கிறத கூட மறந்துட்டு அவ்வளோ இமோஷ்னல் க்ளவுட் இருக்குது. அதனால் அவன் மாட்டுக்கு பேசிகிட்டே போகிறான். ஏதே ந பஷ்யந்தி. ஏதேனா இந்த இடத்துல வந்து அந்த துரியோதனாதீஸ் அப்படின்னு அர்த்தம். இப்போ கிருஷ்ணரையும் சேர்த்து சொல்கிறான், நீ கூட உனக்கு கூட இது தெரியல கிருஷ்ணா, நான் இப்போ தான் வந்து கிளியராக இப்போ தான் எனக்கு புரியுறது அப்படின்னு சொல்ல. நீங்கள்லாம் கூட கிளியராக இதை பார்க்கலை, நான் மட்டும்தான் இப்போ கிளியர் விஷனோடு இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறான். உபஹதா அப்படின்னா சப்ரெஸ்டு. எதனால் சப்ரெஸ் ஆகியிருக்கு? லோபகா, கிரீடுனால, பேராசையினால் அவளோட புத்தியெல்லாம் மூழ்கி போயிருக்கான். அதனால் அவள்லாம் வந்து சண்டை போட வந்திருக்காளாம். ஆனால் பாரு கிருஷ்ணா, நான் தெளிவாக இருக்கேன், அதனால் இப்போ நம்ம சண்டையிலேருந்து வித்ட்ரா பண்ணிவிட்டு நாம மாட்டுக்கு போயிடலாம். அதுக்கு அவனுடைய புத்தி இப்போ ஜஸ்டிஃபை பண்ண ஆரம்பிக்கிறது. ஏன் சண்டை போடக்கூடாது அப்படின்னா, அந்த ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் ஆஃப் வார் இருக்குல்ல, அதெல்லாம் ஒன்று ஒன்றா இப்போ அவனோட புத்தி வந்து எடுத்து கொடுக்குறது. குலக்ஷய கிருதம் தோஷம். ஐயோ அந்த ஃபேமிலிஸ் எல்லாம் இப்போ செதஞ்சு போயிடுமே, அந்த பக்கம் நிற்கிறாளே அந்த வாரியர் எல்லாம் செத்து போயிட்டான் அப்படின்னு சொன்னால் அவளோட ஃபேமிலி எல்லாம் இப்போ யார் காப்பாற்றுவா? இப்போ சண்டை நடந்ததுன்னா அவள் எல்லாம் போயிடுவாளே. அந்த பக்கம் நிற்கிறது எல்லாம் நம்ம ரிலேட்டிவ்ஸ் மட்டும் இல்லை, மித்திர துரோகம், நிறைய ஃப்ரெண்ட்ஸ்லாம் கூட இந்த பக்கம் இருக்காளே, அவளாம் நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸை வந்து நம்ம எப்படி இப்போ வாரில் வந்து சண்டை போட்டு எப்படி அவளை அழிக்க முடியும்? அவளோட ஃபேமிலிஸ்லாம் இப்போது என்ன ஆகும்? இதெல்லாம் துரியோதனன் கூட நினச்சி பார்க்கல கிருஷ்ணா. ஆனால் என்னால் இதெல்லாம் அவ்வளோ தூரத்துக்கு என்னால் இப்போ யோசித்து பார்க்க முடியறது. ஐ ஹாவ் அ வெரி கிளியர் விஷன் அப்படின்னு சொல்கிறான். பாக்கி டீட்டெயில்ஸ் நம்ம வந்து நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. हरिः ॐ श्री गुरुभ्यो नमः. हरिः ॐ.